ஈரோடு பைபோல் பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. நம்ம திரும்பவும் டெல்லியும் பேச போறோம். நான் பெருமளவுக்கு அதுதான் பார்க்குறோம். பூர்வாஞ்சல் பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க. பூர்வாஞ்சலுடைய அந்த வாக்குகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம். பூர்வாஞ்சல் மக்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள் 25 தொகுதிகள் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதில் ஆம் ஆத்மி 13 இடங்கள்லையும் பாஜக 12 இடங்கள்லையும் முன்னிலை பெறுகிறது. 13 இடங்களில் 8 இடங்களை கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது ஆம் ஆத்மி இழப்பு, பாஜகவுக்கு 8 கூடுதலாக வருது. அப்போ 12 இடங்களில் பூர்வாஞ்சல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள். இன்னொன்று, டெல்லியை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னலி அது முன்னாடி வந்து பஞ்சாப் மக்களுடைய வாக்குகள், பஞ்சாப் ஓட்டர்ஸ் தான் பார்ப்பாங்க. அப்படி அந்த தொகுதிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 13 தொகுதிகளில் பஞ்சாப் வாக்காளர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்படின்னா அதில் 10ல் பாஜக முன்னிலை வைக்கிறது, ஆம் ஆத்மி 3 தான் முன்னிலை வைக்கிறது. 10 இடங்களை ஆம் ஆத்மி இழந்திருக்கிறது. இதை பற்றிலாம் நிறைய பேசுகிறோம். இன்னும் நிறைய டேட்டா டெல்லி பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அது வந்து ஒரு இடைத்தேர்தலாக மட்டுமே கடந்து போக முடியாது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய நிலையில் நேரடியாக திமுக, நாம் தமிழர் என்று 2 கட்சிகளுமே களமிறங்கின. அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக களமிறங்கல. அதே போல பாஜக கூட்டணியிலிருந்து யாரும் களமிறங்கல. கடந்த முறை அவங்க போன சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு நேரடியாக பாஜகலேருந்து பாமக களமிறந்தது. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. அந்த தொகுதிகளுடைய அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இப்போது என்ன நிலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். 26,492 வாக்குகள் பெற்று திரு வி.சி. சந்திரகுமார் முன்னிலையில் இருக்கிறாரு. அதே போல நம்ம ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு நம்பர்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம். ஈரோடு கிழக்குக்கு போகலாம். சென்ட்ரல் எஸ். அதே போல நாம் தமிழர்லேருந்து சீதாலட்சுமி 3177 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. சுற்று 3 23,315 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை இருக்கார். இது வந்து மொத்தம் 17 சுற்றுக்கள் கொண்டதாக இருக்கக்கூடியது. தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த எண்ணிக்கை இருக்கட்டும். ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தினுடைய இந்த கிராஃபிக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இதில் இருக்கக்கூடிய இந்த வாக்குகள் 3 சுற்றுக்களில் இருக்கக்கூடிய முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். திரு ஜென்ராம், ஈரோட எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு இடைத்தேர்தல், அதை வந்து பொது தேர்தலோடு ஒப்பிடக்கூடாதுங்கிறது பொதுவான ஒரு பார்வை முன்வைக்கப்படும். இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்க வேண்டியது? பொதுவாக இடைத்தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குமா அப்படின்னு கேட்டா பொதுவாக பார்க்கும்போது இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்குது. ஆனா இங்க ஈரோடு கிழக்கை வந்து எப்படி முன்னிலைப்படுத்தியது, எதிர்கட்சிகள் எல்லாம் எப்படி முன்னிலைப்படுத்தினாங்கன்னா, தாங்கள் போட்டியிடாததற்கு முறைகேடுகள் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கலி நாம் தமிழரை மட்டும் களத்தில் இறக்கி அவங்க ஆதரவு கொடுக்கிற மாதிரி செய்தாங்க. ஆதரவுங்கிறத அவங்க வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. ஆனா திமுகவுக்கு எதிரான சக்திகள் எல்லாமே இவங்களுக்கு பின்னால இருந்தது அப்படிங்கிறது வெளிப்படையான விஷயம். அதுல ஒரு 20-25% வாக்குகளை நாம் தமிழர் பெற்றார் என்றால் அதை ஒட்டி 2026க்கான உத்திகளை வகுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு இதை வந்து ஒரு டெஸ்ட் ராட் மாதிரி பார்த்தாங்க. அதுல அவங்க விரும்பிய முடிவுகளை அந்த மக்கள் கொடுக்கல அப்படிங்கிறது இந்த இதுல இருந்து தெரியுது. ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளே மொத்தம் இந்த பெர்சன்டேஜ் தானோ அப்படின்னா அது அவங்க எதிர்பார்க்காத ஒரு செய்தி. அதனால அவங்க வேறு விதமாகத்தான் அந்த தேர்தலை 26 தேர்தலை அணுகுவதற்கு இனி திட்டமிடக்கூடும். பட் இதுல முதல் முறையாக அந்த தொகுதியை ஈரோடு கிழக்கு வந்ததற்கு பிறகு திமுக வெற்றி பெறுகிறது அப்படின்றது அதுவும் ஒரு முக்கியமானதாக பார்க்கணும். நான் அரவிந்த் குணசேகரனுடைய பார்வை கேட்கிற, கிட்டத்தட்ட மேற்கு மண்டலத்திலிருந்து வரக்கூடியவர். டெல்லி இந்தியா முழுக்க பார்த்தாலும் சொந்த மண்ணை பத்தின கொஞ்சம் புரிதலும் இருக்குல்ல. அரவிந்த், இதை எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல் முடிவை? இப்போதைக்கு முன்னிலை தான். எஸ், இதுல திமுக தான் வெற்றி பெறுவார்கள் என்பது இது மிகவும் தெளிவாக தெரிந்தது. ஆனா மார்ஜின் எவ்வளவு கிடைக்க போகுதுங்கிறதா முன்னாடி திமுகக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றாக இணைந்தால் திமுகவை தோற்கடிக்க முடியுமா, ஆன்டி டிஎம்கே ஓட் அல்லது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பிளவுபடக்கூடாது, அதை ஒரு கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்னா ஒற்றை வேட்பாளர் மட்டும் நிறுத்தி திமுகவை தோற்கடிக்க முடியுமா என்பது போன்ற ஒரு மெசேஜ் இது கொடுக்குது. இது வந்து நம்ம அவ்வளவு ஓப்பனா சொல்ல முடியாது. நாம் தமிழருக்கு பாஜகவோ அதிமுகவோ பாமகவோ தேமுதிகவோ எந்த கட்சியும் வெளிப்படையாக தங்களோட ஆதரவை தெரிவிக்கவில்லை என்றாலும் திமுக வெர்சஸ் நாம் தமிழர் தான் இந்த தேர்தல் நடந்தது. அது ஒரு ஈஸி கான்டெஸ்டா டிஎம்கேக்கு இருந்தாலும் மார்ஜின் எவ்வளவு, டிஎம்கே 70-75% வாக்குகளை திமுக பெறுமா என்பதுதான் கேள்வி. அது பெற்றால் மட்டுமே
மட்டுமே திமுக அந்த இடத்த தன்னோட இருப்பை திமுகவும் தக்க வைக்க முடியும். அதே போல எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு மெசேஜா இருக்கக்கூடும் என்பதுதான். அதாவது திமுகவை தோற்கடிப்பதற்கு வெறும் கூட்டணி மட்டுமே, திமுக தலைமையிலான கூட்டணியை தோற்கடிப்பதற்கு வெறும் கூட்டணி மட்டுமே எடுபடாது என்பதும் இது ஒரு மெசேஜா செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, பட் இந்த ராம்கி எப்படி பாக்குறீங்க? இதுல இப்போ ஆல் டுகெதர் திமுக எதிர்ப்பு வாக்குகள் மொத்தமா ஒருத்தருக்கு வரணும்னா நாம் தமிழர் தான் இப்போ களத்தில் இருக்காங்க அப்படின்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகளை மொத்தமாக நாம் தமிழர் பெற்றிருக்கிறதாங்கிற ஒரு கேள்வியும், அல்லது நோட்டா அதிகமாக வரணும், ஒருவேளை அதிமுகவோ பாஜக கூட்டணியோ வேறு கட்சிகளோ நாம் தமிழருக்கு வாக்களிக்க விரும்பல, நாங்க எதிர்த்து வாக்களிக்கிறோம் அப்படின்னா அது வரணும். நோட்டாவும் பெரிய எண்ணிக்கை வரல, அதையும் நம்ம பார்க்க போறோம். எப்படி பாக்குறீங்க ராம்கே? இல்ல, இந்த எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைப்பதில் நிறைய சிக்கல் இருக்குது. அதனால அது நடந்திருந்ததுன்னா 2021 இருந்து ஆரம்பிச்சு 2024 வரைக்கும் நடைபெற்ற பல்வேறு தேர்தல்களில் அது எளிதாக செய்திருக்கலாம். ஸோ இங்க ஒரு அதிமுகங்கிறது தனித்தீவா இருக்கு, பாஜக ஒரு தனித்தீவா இருக்குது, நாம் தமிழர் எல்லாம் தனித்தீவா இருக்கும்போது இவர்களை ஒருங்கிணைப்பது ரொம்ப இயலாத காரியம். ஸோ அதனால நம்ம இப்படி ஒரு திமுக வெர்சஸ் நாம் தமிழர் வரும்போது நாம் தமிழர் இருக்க எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து வாக்களிப்பாருங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், திமுக எதிர்ப்பு வாக்குகள் எங்கே செல்லும்? திமுகவோட எதிர்ப்பு வாக்கள் அப்படிங்கும்போது முதல்ல எதிர்ப்பு வாக்கள் இருக்கான்னு நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா இது ஒரு இடைத்தேர்தல், இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்கு. இது கடுமையாக திமுகவை தோற்கடித்தே ஆக வேண்டும் கலங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் குறைவு. அதுலயே ஒரு லாஜிக் கிடைக்குது நீங்க சொல்றதுலயே. இப்ப ரெண்டாவது ஆண்டுல, ஆட்சியினுடைய ரெண்டாவது ஆண்டுல ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இன்னும் 3 வருஷம் இருக்கு ஆட்சியில, அந்த ஆளுங்கட்சியை தேர்ந்தெடுத்தாதான் நமக்கு ஏதாவது தொகுதிக்கு நடக்கும்னு நினைக்கலாம். ஓராண்டுக்கு குறைவா இருக்கும் போது இதை ஒரு திமுகவுக்கு அல்லது ஆளுங்கட்சிக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக கூட அவங்க போடலாம். ஆன்டி டிஎம்கே அப்படின்னு ஒரு மனநிலை இருக்காங்க, ஆட்சிக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமா சிம்பாலிக்கான வரணும் இல்லையா? அப்படி வந்திருக்கான்னு நான் கேட்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு 2 அம்சங்கள் சொல்லப்பட்டு சார். ஆன்டி இன்கம்பன்சி மட்டும் இல்ல, ஆன்டி பெரியார் ரெண்டும் முன்வைக்கப்பட்ட இந்த தொகுதியை மட்டும் பாருங்களா, 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளை 2-3 முறை தேர்தல் சந்திக்குது. இப்ப நீங்க ஒரு திமுக எதிரான ஒரு உணர்வு வரணும் என்ன பண்ணா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏ திமுக காரரா இருந்திருக்கணும். அதற்கு முன்னாடி இருந்தவர் யாருமே அது திமுக ஆட்கள் கிடையாது, எல்லாமே காங்கிரஸ் கூட்டணிக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி. ஆக்சுவலா இப்ப முதல் முறையாக திமுக தான் வருது. ஒவ்வொரு, அதாவது இந்த தொகுதியுடைய ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா 2011 அறிமுகப்படுத்தப்பட்ட தொகுதி தொடர்ந்து பிரதான கட்சிகளே இல்லாம காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தான் வந்திருக்காங்க. சோ அதனால இப்ப நீங்க தொகுதி மக்கள் ஒவ்வொரு முறையும் வேட்பாளர் நிறுத்தும் போது இவர் ஏதாவது செய்திருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல வாக்களிக்கிறாங்க. இவர் வெற்றி பெறவே கூடாது அப்படிங்கிற மனநிலையில வாழ்க்கை கிடையாது. சோ மோரோவர் இந்த இடைத்தேர்தல் ஓராண்டு காலம் இருக்கும்போது இவர் வந்துடக்கூடாது அப்படின்னு யாரும் வாக்களிக்க மாட்டாங்க. சோ இயல்பாக சந்திரகுமார் ரொம்ப அறிமுகமானவர். அவர் சென்ற இடைத்தேர்தலையும் அவருக்கு சமூக பின்னணி இருக்கு, பல கட்சிகளை இருந்திருக்காரு, அந்த அனுபவம் எல்லாம் கை கொடுக்குது. அவருக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறது வாய்ப்பு இல்ல. அந்த இடத்தில் தான் நம்ம இந்த தொகுதியை மட்டும் பார்க்கணும். இங்க ஆன்டி இன்கம்பன்சிங்கிற ஃபேக்டர் கிடையாது. அது எடுபடாது. இப்ப இங்க என்ன பேசுபொருள் என்னன்னா, சீமானுக்கு ஆதரவா எதிர்ப்பு வாக்குகளா, அவ்வளவுதான் பார்க்க முடியும். இவர் பேசப்பட்ட விஷயங்கள் ஒரு பெரியார் பற்றின விஷயங்கள் மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் மற்ற அரசியல் கட்சிகள் பேச தயங்குகிற விஷயங்கள் கூட சொல்றாரு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்துறாரு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்ன பலன், அதனால என்ன கிடைச்சது உங்களுக்கு, மரம் நட்டிங்களா, இது பண்ணி அவர் ரொம்ப இயல்பா பாமர மக்கள் விஷயங்களை அப்படியே கொண்டு போய் பேசுற மாதிரி பேசுறாரு. தகவலுக்கு முதல்